நம்ம வந்து நெக்ஸ்ட் சிட்டி வந்துட்டோம் மெல்போர்ன். ஸோ மெல்போர்ன் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி லிண்டர் ஸ்ட்ரீட் போகணும். ஸோ லிண்டர் ஸ்ட்ரீட்ல இருந்து பெல்கிரேவ் போகணும். 2 லைன் போகுது. ஸோ இது யார்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்க ஒருத்தவங்க என்னன்னு எங்ககிட்ட டவுட்டுக்கு இப்ப நம்ம வந்துட்டு பெல்கிரேவ் வந்துட்டு 11:10 AM. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கர இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி. ஸோ அதை வாங்கிட்டு நம்மளோட கேரேஜ் நம்ம இந்த ட்ரெயினோட ஃபுல் இதுதான் ஃபுல்லா இன்னும் அந்த இது ஸ்டீம்ல 1900 இது வந்து முதல் ஆப்ரேட் பண்ணது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பாருங்க. ஃபாரஸ்ட் யாராலும் இல்ல கண்கள்லாம் பாருங்க. ஆஸ்திரேலியன் கண்ட்ரியோட வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்டே பண்ண முடியாதாங்க. ஸோ இங்க என்னன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ். இந்த இதுல நான் ரிவ்யூல எனக்கு எவ்வளவு தருவேன் தெரியுங்களா? 10 12:30 இந்த மாசம் ரிட்டர்ன் வந்து நம்மளோட டிக்கெட்ல வந்து 4 o'clock தான் இருந்தது. இதுல வீடியோக்குள்ள போஸ் கொடுக்கலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு என் ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்க போற ஃப்ரெஷ்னஸ் ரிட்டர்ன் வரையில எனக்கு இருக்காது. பட் இங்க வந்து எனக்கு நல்லா இருந்தது. ஸோ அவ்வளவுதான். அப்புறம் சின்ன கொஞ்சம் அந்த ட்ரெயின் அங்க இருந்ததை பத்தினா கொஞ்சம் சின்னதா ஒரு வீடியோ ஜாயின் பண்ணி இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் சிட்டி வந்துட்டோம் மெல்போர்ன். ஸோ இப்ப என்னன்னா 10 o'clock நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி மெல்போர்ன் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி லிண்டர் ஸ்ட்ரீட் போகணும். ஸோ லிண்டர் ஸ்ட்ரீட்ல இருந்து பெல்கிரேவ் போகணும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க அமைதியா. ஒரு சத்தம் இல்லைங்க இந்த இதுக்குள்ள. ஸோ அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது இப்ப வந்து நம்ம வந்து இங்க வந்துட்டோம் லிண்டர் ஸ்ட்ரீட் நம்மளோடது. ஸோ இங்க வந்துட்டு ஃபிளிண்டர் ஸ்ட்ரீட் இங்க வந்துட்டு இங்க வந்து நம்ம பெல்கிரேவ் போறோம். ஸோ வந்துட்டோம் நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர்ல ஒரு பட்டன் தெரியுதுல, மத்தெல்லாம் சென்சார் இருக்கும். பட் இங்க வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். வந்துட்டோம். ஸோ இங்க வந்து 2 லைன் போகுது. ஸோ இது யார்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்க ஒருத்தவங்க என்னன்னு எங்ககிட்ட டவுட்டுக்கு கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சைடு ஒரு ட்ராக் இருக்கு, இந்த சைடு ஒரு ட்ராக் இருக்கு. ஸோ இது 2ல எது எங்களோடதுன்னு தெரியல. ஸோ இப்ப நான் என்ன கேட்டேன், அந்த பக்கம் தான் சொன்னாங்க. ஸோ பெல்கிரேவ் போறோம். போயிட்டு அங்க எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த இதுல எப்படி இந்த டூர் எப்படி போகணும் என்ன எது டவுட் கேட்டாலும் கண்டிப்பா நாங்க கிளியர் பண்றோம். இதை பத்தின இது நீங்க கேளுங்க. நாங்க இது மேக்சிமம் எப்படின்னா கப்பிள்ஸ் டிராவலாதான் இருப்போம். இப்ப நம்ம வந்துட்டு பெல்கிரேவ் வந்துட்டு 11:10 AM. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா வந்தோம். ஏன்னா நாங்க இது வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். அங்க டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ விட்டுருவ மாட்டேன். ஏன்னா 5 minutes லேட்டா வந்தோமா, இது போயிடும் போல ட்ரெயின் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்தோம். பரவாயில்ல, அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் லேட்டா தான் இருந்தாங்க. அப்புறம் இதுல வந்து அந்த நம்ம போய் அந்த இன்ஃபர்மேஷன்ல கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி. ஸோ அதை வாங்கிட்டு நம்மளோட கேரேஜ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். ஸோ நான் என்ன நினைச்சிட்டேன், சரி ஃபர்ஸ்ட் போறவங்களும் இந்த விண்டோஸ்ல முன்னாடி உட்கார முடியும் போல. சரி வந்தாச்சு, ஜன்னல்ல சீட்டு இறந்துருச்சாச்சு. இதுல ஆக்சுவலி இந்த ட்ரெயின் அதாவது ஸ்டீம் ரயில்வே இது. ஸோ இதுல அந்த விண்டோஸ்ல உட்காந்துட்டு போறதுதாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா இருக்கும். ஃபாரஸ்ட் உள்ள போகும். இதோ பாருங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட நம்ம ஊட்டியில இருக்க நீராவி இன்ஜின் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இதுலதான் இருக்கு. பட் இது கொஞ்சம் லக்ஸூரியா இருக்கு, அவ்வளவுதான். இது நம்ம வந்து 7th கேரேஜ்ல உட்காந்துருந்தோம். இது பாருங்க இந்த ட்ரெயினோட ஃபுல் இதுதான் ஃபுல்லா இன்னும் அந்த இது ஸ்டீம் தான் இந்த கோல் போட்டு எரிச்சு. ஸோ அது மாதிரி மேனுவலாவே ஆப்ரேட் பண்றாங்க. செம்மையா இருந்தது பாருங்க. பிளாக் கலர்ல அதோட இன்ஜின் இது இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் அதுவுமே உட்டு தான். ஆக்சுவலா இதுல பெஸ்ட் என்ன தெரியுங்களா, உட்டு தான். ஸோ உள்ள நம்ம எடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா அது நீராவிக்காக அந்த இதை போட்டு எரிக்கிறாங்க. இன்னமும் அந்த பழைய ட்ரெடிஷ்னலா அதாவது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் முத இது பண்ணாங்கன்னா நான் அங்கே படிச்ச ஒரு போர்டுல
1900 இது வந்து முத ஆப்ரேட் பண்ணது. யோசிச்சு பாருங்களேன். எப்போ நம்மளாம் இன்னும் எனக்கு என்ன பின்தங்கி நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டோம். சோ இந்த இதுக்குள்ள போகல எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வந்ததுங்க. வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளக்காரன் கொளுத்த வண்டி. பாருங்க ஃபாரஸ்ட் உள்ள போகுது இல்லையா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே வெதரும் செம்மையா. நாங்க எப்படின்னா சோ ஒரு கண்ட்ரி போறோம் அப்படின்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த கண்ட்ரியோட வெதர்ல வந்து எந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரு A to Z படிச்சிருவாரு. கூகுள்ல படிச்சிருவாரு. பிளஸ் இங்கேயும் எங்க போகணும் என்னன்றத மெயினா மார்க் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் அவரு பாக்குறது ரிவ்யூ தாங்க. சோ இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா, சோ நம்ம போனா ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ கொடுத்தோம்னா சோ அடுத்தடுத்து ஃபர்தரா வரவங்களுக்கு இது யூஸா இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். இட்ஸ் ரியலி ஒர்த்து வரணும்னா ஒர்த்து. சரிங்களா. எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பாருங்க. ஃபாரஸ்ட் யாராலும் இல்ல கண்கள்லாம் பாருங்க. எங்களுக்கு அடுத்தடுத்த கேரேஜ்ல இருக்கிறவங்களும் எல்லாரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரி ஆஸ்திரேலியாவும் குளிரும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம். பார்த்தா கிளைமேட் சாரி குளிரும் சம்மர்னு சொன்னாங்க ஆஸ்திரேலியால. சரி ஓகே கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொட்டர் எதுவுமே எடுக்காம போயிடு. அங்க போனோம் தெரியுது செம்ம குளிருங்க. ஆக்சுவலா அந்த வெதர் கண்டிஷன் அந்த ஆஸ்திரேலியன் கண்ட்ரியோட வெதர் கண்டிஷனை ப்ரெடிக்டே பண்ண முடியாதாங்க. சோ இங்க என்னன்னா இந்த லோக்கல்ல இருக்க பீப்புள் என்ன தெரியுங்களா, இப்போ மக்களுக்கு சும்மா அவங்களை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக டாட்டா எல்லாம் காமிப்பாங்க. நல்லா இருந்தது. ஒரு நாள் ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி ஜாலியா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளுங்க நம்ம ட்ரெயின்ல போகலே நான் யோசிப்பேன் நல்ல காலை நீட்டி விட்டுட்டு உட்காந்துட்டு ஜாலியா ஸ்பீடா போற ட்ரெயின்ல ஏறியே வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன். அது வந்து எனக்கு எங்க தெரிஞ்சு மெல்போர்ன்லதான். சோ ரொம்ப நல்லா இருந்தது. இது பாத்தீங்கன்னா இது 20th செஞ்சுரியில அதாவது 1900 இது வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா குட்ஸ் எடுத்துட்டு போற ஐ மீன் அதாவது ஆடு மாடு அப்புறம் வெஜிடபிள்ஸ் பேசஞ்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு ஹில்ஸுக்கு ஏத்திட்டு போனாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் நாகரிகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்றது டூரிஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு ஐ மீன் நம்மள மாதிரி டூரிஸ்டுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வச்சுட்டாங்க. சோ இதுல எல்லாமே இதுதாங்க. நாங்க அந்த கம்பி நமக்கு குறுக்க வந்து அந்த விண்டோல 2 கம்பி இருக்குல்ல அது மட்டும் தாங்க ஸ்டீல். அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுதான். சூப்பரா நீங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா லைஃப்ல ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதாவது இதுல நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது நல்லா உழைக்கணுங்க. கண்டிப்பா கடினமா உழைக்கணும். உழைப்பு இல்லாம முன்னேற்றங்கிறது கிடையாது. பட் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல இடங்கள்ல போயிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாலாம் போகணும் நான் அப்படி மீன் பண்ணல. எங்கேயாவது நம்ம லோக்கல்ல இருக்க ஏதோ ஒரு பிளேஸ்க்கு இந்த மாதிரி இயற்கையோடு போகும்போது நிச்சயமா பிளசண்டா. அதாவது ஃபாரின் ட்ரிப்னு அதான் சொன்ன மாதிரி ஃபாரின் தான் போகணும்னு இல்லைங்க. நம்ம இந்தியாவிலயும் நிறைய இருக்கு. சோ அங்கேயும் கொஞ்சம் அமைதியா ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நம்ம மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கணும். அது என்னோட தாட். சரி நான் எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ ரிலாக்ஸா வச்சுக்கணும். சோ அது மட்டும் இதுல என்ன அதான் நான் ஏற்கனவே இந்த ஆடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த இடத்தோட ஃபுல் ஹிஸ்டரியும் படிச்சிருங்க. அந்த சேம் டைம் ரிவ்யூவும் பார்த்துருங்க. சரிங்களா. சோ இந்த இதுல நான் ரிவ்யூல இதுக்கு எவ்வளவு தருவேன் தெரியுங்களா? 10/10. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் கிளைமேட் எங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. சோ எங்களுக்கு அதாவது குளிரவும் இல்ல. பட் வந்து இந்த கிளைமேட் பாருங்க மழை பெய்யா ஒரு மாதிரி கிளவுடியா இருக்கும்ல அந்த ஒரு இதுலதான் இருந்தது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப இருந்தது.
ஐயோ செம. அங்க பாருங்க தூரத்துல ஒரு டேம் தெரியுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் உள்ளதாங்க. சோ இது போயிட்டு இருக்கும்போது எப்படி சொல்றது, நல்லா கிளீன் பண்ணிட்டு போகுது ஃபாரஸ்ட் உள்ள நல்ல நேர, அதாவது எப்படி சொல்லுவாங்க செங்குத்தான்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரிதான் போயிடுச்சு இந்த ட்ரெயின். நாங்கதான் காமிச்சோம் இது ஸ்டீல் ரயில். சோ அது நிஜமாவே மேலாம் நிலக்கரி போட்டு எடுத்துட்டு போனாங்க இந்த ட்ரெயினை. சோ எனக்கு என்னன்னா நான் இதை படிக்கவே பாத்துருக்கேன், பட் இப்ப ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கறது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour டிராவல். சோ வந்தாச்சு. இங்க பாருங்க நம்ம ட்ரெயின் நிக்குது 12:30 நம்ம இருந்தோமா. சோ ரிட்டன் நம்மளோட டிக்கெட்ல 4 o'clock தான் இருந்தது. சோ அது வரைக்கும் இங்க இருக்க கார்டன்ல ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது ஃபுல்லா பார்த்தோம். அந்த ட்ரெயின் நிக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா கார்டன் மாதிரி பெருசு, அது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்க மாட்டேங்க. நான் இதுல பாத்தீங்கன்னா நாங்க சும்மா கொஞ்ச தூரம் தான் போனோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஆள் இல்லாத மாதிரியே தானே இருக்கு. அங்கங்க எங்களை மாதிரி 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்க அங்கங்க. சோ கண்டினியூஸா இருக்க மாட்டாங்க. கிரௌட் ஒரே இடத்துல இருக்காது. ஏன்னா பிகாஸ் இது இந்த ஏரியா பெருசு இல்லைங்களா. சோ பர்டிகுலரா இந்த இடத்துல மட்டும்தான் நிக்கணும் அப்படிங்களா. மக்கள் என்ன தோணுதோ அவங்க பாட்டுக்கு வாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. சோ நாங்களும் அப்படிதான் எங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கோ அந்த சைடு சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். நாங்க போன சைடு பாத்தீங்கன்னா ஆளே இல்லை. சரி ஆளுதான் இல்லைன்னு பார்த்தா பேடு இல்லைன்னு. அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு போயிட்டு ஒரு பேடோட சத்தம் இருந்துச்சு. பட் இது சொன்னா எப்படி சொல்றது, சொன்னா எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ், அப்புறம் லேக்கு, அப்புறம் இந்த கொரியன் கிராஸ் மாதிரிலாம் இருக்குல்ல. சோ அது மாதிரிலாம் இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குங்கிறது கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க சரியா. சரி நான் அதான் சொன்னேன்ல. சோ ஒரு இடத்துக்கு போறோம்னா ரிவ்யூ ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் இந்த இடத்துக்கும் ரிவ்யூ 10 out of 10 கொடுப்பேங்க. பிகாஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சுங்க. இது ரியலி. சோ இது எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் செம்ம பிளசண்டா இருக்கும் காலையில. சோ அந்த ஒரு ஃபீல் தானே உங்களுக்கு மேபி ஒர்க்கிங் டேஸ். அதனால இங்க கிறிஸ்துமஸ் ஹாலிடே உண்டு. இந்த ஒர்க்கிங் டேஸ்னால அப்படி இருந்தது என்னன்னு தெரியல. இல்ல நம்ம ஒரு குட்டி லேக் மாதிரி இருந்துச்சு அங்க. சோ வந்துட்டு இங்க ஒரு பேர்டு இருக்கு, அந்த இது வாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தது. சோ அது பக்கத்துல சோ இங்க இருக்க பீப்புள், லோக்கல் பீப்புள் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை கொடுப்பாங்க போல. சோ அதுகிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே மறுபடியும் இந்த கார்டனும் மறுபடியும் நாங்க சுத்தி வந்தோம். பிகாஸ் 12:30 எங்களை ட்ரெயின் இறக்கி விட்டாங்க. ஸோ 4 o'clock தான். ஸோ 12:30, 1:30, 2:30 4 hours கிட்ட இருக்கு. ஸோ அதனால நாங்க இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த டைம் போனதே தெரியல. அதே மாதிரி நாங்க ஸ்நாக்ஸ், ஐ மீன் மேக்சிமம் லஞ்ச், நாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா லஞ்ச் வெளியில எதுவுமே எடுக்க மாட்டோம். பிகாஸ் நாங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது கேரி பண்ணிட்டு போவோம். ஃப்ரூட்ஸ் ஆரல்ஸ் பிஸ்கெட்ஸ், அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம ஐட்டம் பேக் அது 10 rupees பேக்கெட்ல இருக்கும்ல. ஸோ சின்ன சின்ன பேக்கெட்டா இருக்கும். ஸோ எத்தனை நாள் போறோமோ அத்தனை நாள் யூஸ் பண்றது அத்தனை பேக்கெட் வாங்கிக்குவோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க எந்த கண்ட்ரி போறோமோ இந்த ஃப்ரூட்ஸ் என்ன இந்த சீசனுக்கு அவைலபிளோ அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். பிகாஸ் சீப்பாவும் இருக்கும், அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியாவும் இருக்கும். இதோ நம்ம 4 o'clock போக வேண்டிய ட்ரெயின் வந்துச்சு. இப்போ பேசஞ்சர்ஸ் வராங்க பாருங்களேன். ஸோ இது 1 hour ஒன்ஸ் இருந்துட்டே தாங்க இருக்கும். ஆனா என்னன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் போறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம போகணும். இப்ப நமக்கு 4 o'clock ஆயிடுச்சு. இந்த பேசஞ்சர்ஸ் இறங்கினோடனே தென் நம்ம அதுல ஏறி போக வேண்டியதான். நம்ம போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியால இருந்தோம். ஏன்னா பிகாஸ் நல்லா இருந்தது. இங்க 4 o'clock நம்ம அண்ணன் ரூமுக்கு போறதுக்கு 8 o'clock ஆயிடும். அதே மாதிரி இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், சம்மர் டைம்ல இருட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock ஆயிடுது. அப்படியே சின்னதா ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். இனிமே ரிட்டர்ன் போக வேண்டியதான். ரிட்டர்ன் போகலும் அதே விண்டோஸ்ல உட்காந்துட்டு காலாக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா வந்தா மெல்போர்ன் போனோம்.
பஃபிங் ரைடு இங்க பாருங்க, ஏதோ ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு அந்த ட்ராக்கை ஓபன் பண்றதுக்காக இப்ப நம்ம இதுல நிறைய சிஸ்டம் வந்துருச்சு இல்ல. பட் இது வந்து மக்கள் பழைய இது மாறவும் இல்ல, ஹெரிட்டேஜ், இது ஒரு ஹெரிட்டேஜ் ரயில்வேவாவும் இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட மேனுவலா தான் இருக்கு. ஒரு பாருங்க, சின்னதா ஒரு செயின் போட்டு பூட்டி எதுவும் எனக்கு எப்படி இல்லாந்து நாய்க்குட்டிக்கு செயின் போடுற மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் செயின் போட்டு ஓபன் பண்ணி கீழே ஓபன் பண்ணி நம்ம எப்படி வில்லேஜ்ல எல்லாம் வைக்கல லாக் பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருக்க அந்த ஏதோ ஒரு மீட்டர் பாக்ஸ்ல வச்சுட்டு போவோங்க, அந்த மாதிரி அவரை வச்சுட்டு அங்கதாங்க எடுத்து ஓபன் பண்ணி க்ளோஸும் பண்றது ஓப்பனா அந்த இடத்துல வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு பிலீவா இருக்குல்ல. இந்த டாக் வச்சுட்டு அவங்க 2 பேரும் வயசானவங்க. ஆனா இங்க நிறைய வயசானவங்க தாங்க இந்த ஏரியால. சோ என்னன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கா, சோ பிளசண்டா விரும்புவாங்க போல. அதனால நிறைய வயசானவங்களதான் இந்த சைடு பார்த்தோம் நாங்க ட்ரெயின்ல போகும்போது. சோ அவ்வளவுதான், வந்துட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டோம். சோ இது வந்து ரிட்டர்ன் போகல. சோ எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, போகல, நிறைய என்ஜாய் பண்ணியாச்சா. சோ டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஷீட்ல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கொஞ்சம் பேரு இப்படி வெளியில உட்காந்துட்டு ஜாலியா நல்லா இருந்தது. செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. டு பி அ வெரி ஃப்ராங்க், ஒர்த்து வருமா, ஒர்த்து நல்லா இருந்தது. இதுல ஒரு மியூசிக் போட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு காலை ஆட்டிட்டு போனா செம்மையா இருக்கும். இது மாதிரி எத்தனை பேத்துக்கு பிடிக்குங்கிறது கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்போ லைட்டா மழை வந்துச்சுங்க, அவ்வளவுதான். சோ எங்களை வீடியோ எடுக்க சொல்லும் ஒரு பொண்ணு. சோ வீடியோ எடுக்கல, நீங்க என் ஹஸ்பண்ட சொன்னீங்க, நீங்க இப்படி திரும்பி உட்காருங்க. இல்ல முடியாது, நான் இப்படி உட்காந்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் வரேன். சரி தோப்பா, இந்த இது என்ஜாய் பண்றதுக்கு தான் வரோம், இதுல வீடியோக்குள்ள போஸ் கொடுக்கல எனக்கு நேரம் இல்லைன்னு என் ஹஸ்பண்ட் நான் அம்பலத்திட்டு இருந்தேன். சோ இங்க பாருங்க, எல்லாமே வயசானவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இப்படி வெளிப்பக்கம் காலை விட்டுட்டு உட்காரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் போகும்போது குழந்தைங்க எல்லாம் இல்ல, நாட் அலோடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுங்களா பாவம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண பெரியவங்க நம்மளே போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆசை வரதானே செய்யும். சோ அதுக்கப்புறம் அதுங்களும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. சரி கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கு அப்படின்னு குழந்தைங்களையும் அலோவ் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து ஃபர்தரா. அப்புறம் அவ்வளவுதாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். செம்ம வந்தாச்சு நம்மளோட பெல்கிரேவ் ஸ்டேஷன். நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி ஃபுல்லாவே நல்லா. நான் எப்பவுமே யூஸ்வலா பாத்தீங்கன்னா காலையில போற ஃப்ரெஷ்னஸ் ரிட்டர்ன் வரையில எனக்கு இருக்காது, பட் இங்க வந்து எனக்கு நல்லா இருந்தது. சோ அவ்வளவுதாங்க. இந்த நீங்க மெல்போர்ன் இருந்தா பர்ஃபிங் ரயில்வே கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. சோ இதுல கொஞ்சம் பிட்டு வந்து நாங்க ஐபோன்ல எடுத்தோம். சோ அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணிருக்கோம். இது உண்மையிலே இந்த மாதிரி பிரிட்ஜில் போறது அது இது ஆக்சுவலா மக்களோட என்டர்டைன்மெண்ட்காக இதையும் சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம என்ஜாய்மெண்ட். ஐயோ வேற லெவல், சொல்றதுக்கு இப்போ வார்த்தைகளே இல்ல, வாய்ப்பே இல்ல வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். சோ இங்க போயில அங்கங்க காருக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க பீப்புள். சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டாட்டா காமிப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம சின்ன பிள்ளைல ட்ரெயின் பிளைட்லாம், இப்ப பிளைட் போனா மேல பார்ப்போம்ல, பிளைட் போகுதுன்னு. அதே மாதிரி ட்ரெயின் போனாலும் ட்ரெயின் போகுதுன்னு. சோ அது மாதிரி மக்கள் பாத்தீங்கன்னா கார் கிராஸ் பண்றதுக்கு நிற்பாங்க. சோ அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாரும் வெளியில உட்காந்துட்டு ஜாலியா காலை தங்கி போட்டுட்டு உட்காந்து போறோம், எல்லாரும் ஜாலியா ஹாய் ஹலோ டாட்டா அதெல்லாம் சொல்லிட்டு கத்திட்டு செம்மையா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அந்த ட்ரெயின் அங்க இருந்ததை பத்தினா கொஞ்சம் சின்னதா ஒரு வீடியோ ஜாயின் பண்ணிருக்கோம், பாருங்க. அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்களேன், நாங்க உட்காந்துருந்தோமா ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். ஹாய் பாய்.